நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம். ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்டயும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவே தொடங்குறாங்க. பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும். வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ, பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும். யார்கிட்டயும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணாம் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம். கஷ்டமும் வரட்டும். வேணான்லாம் சொல்லல. ஆனா, கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது? ஒரு ரெஸ்ட் குடுத்து கஷ்டம் வந்தா பரவால்ல. இந்த கடவுள் ஓயாம அடுத்து, அடுத்து, அடுத்தடுத்து அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரே! ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா? இந்த நாள் எப்படி இருக்குமோ? இந்த வாரம் எப்படி இருக்குமோ? அட இந்த மாசமாவது எப்படிதான் இருக்குமோ தெரியல. இந்த 2023 தான் நம்மள வச்சு செஞ்சுச்சு. இந்த 2024வது ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நெனச்சோம். நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷமே முடிய போகுது. 8வது மாசமே வந்துருச்சு. இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த பரீட்சை எழுதுவோம். முதல்ல மெதுவா எழுதுவோம். தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல பார்த்தோம்னா, கட கட கடன்னு எழுதியிருப்போம். ஸோ, அந்த கடைசி நேரத்துல எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்ண பெற்றுக் குடுத்துருக்கும். அந்த மாதிரி தாங்க. உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நெறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்த குடுத்து, உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்த குடுக்க போகுது. அது என்னென்ன? திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்பவும் சரி, காலபுருஷ சக்கரத்துல சுழலக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் சில மாற்றங்கள குடுக்க போகுது. பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ, தொழில் நல்லபடியா அமையுமா, வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேல ஏறுவோமா, அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்த பொறுத்தவரைக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு. சூரிய பகவானுடைய, சுக்கிர பகவானுடைய, புதன் பகவானுடைய, செவ்வாய் பகவானுடைய இந்த 4 கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு. அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள்? சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். அதே சமயம் சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது. அது எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது. தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. அதன் அடிப்படையில பார்க்கிறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படிங்க பலன் இருக்க போகுது? முக்கியமா உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய 5 விஷயங்கள் என்னென்ன? விருச்சிகம் அப்படின்னாவே இவனோட வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? மத்தவங்க எல்லாரும் இவங்கள கேலி பண்றக்கூடிய விதத்துல தான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். முக்கியமா மத்தவங்களுக்கு இவங்களோட தோற்றம் என்னவோ ரகடா இருந்தாலும் இவங்க மனசுக்குள்ள குழந்தைத்தனமா வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. நம்மளையும் பார்த்து இப்படி யோசிக்கிறாங்களா? நம்ம என்ன பேசுறோம்? நல்லா இருக்கியான்னு கேட்டா கூட நம்ம சண்டைக்கு வரதா நெனைக்கிறாங்க. நம்ம நாளும் பொழுதும் நல்லதே தான் நெனச்சுக்கிட்டு, நல்லத தான் பேசிக்கிட்டு வாழ்க்கைய உருட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம நல்லதா பேசுனாலும் இவனுங்க தப்பாவே நெனச்சுக்கிறானுங்க. "போய் தொலைங்கடா, போங்கடா" அப்படிலாம் நெறைய பேர விட்டு விலகி தனிமையில வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. முக்கியமா ஒரு ஆள் உங்கள புரிஞ்சுகிட்டவங்கள இந்த உலகத்துல பார்க்க முடியாது. முக்கியமா ஒரு சிலர் இந்த சாமிலாம் திட்டுவாங்க இல்லையா? அது விருச்சிக ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. உடனே தப்பா நினைக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்ட் நம்ம எப்படி திட்டுவோம்? "நீ போடா டேய்! நீ என்னடா எனக்கு பெருசா செஞ்சுட்ட? இப்பதான் வரான் பாரு. நீ நல்லா செஞ்சுருவ பாரு." அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். "உனக்கு வேற வேலையே இல்ல. என் வாழ்க்கையில விளையாடுறதே உனக்கு வேலையா போச்சு." அப்படிலாம் சாமிகிட்ட ரொம்பவே மனசு வெகுளியா பேசக்கூடிய அன்பர்களும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களா இருப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் நல்லதும், கெட்டதும் சுத்தமா தெரியாதுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு பலன் சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாசம் எப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கமா சொல்லேன். அப்பதான் உன்னோட வீடியோ நான் தொடர்ந்து பார்க்க கொஞ்சம் எனக்கு பூஸ்ட்டா இருக்குன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் சொல்றேங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது தொழில் ரீதியா சாதகமா இருக்குது. பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உயர் அதிகாரிகிட்ட நல்ல ஒரு நட்புறவு இருக்கும். ஆனா ரொம்ப நாளா தனியார் துறையா இருக்கட்டும், இல்ல அரசாங்க துறையா இருக்கட்டும், விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் என்னோட மேல் அதிகாரிங்க அப்படிங்கிறவங்க நம்ம சொல்றத கொஞ்சம் காது குடுத்து கேட்க மாட்டாங்களா? நம்முடைய வேலைய குத்தம் சொல்லாம இருக்க மாட்டாங்களா? இப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அதோடைய நிலை மாறப்போகுதுங்க. முக்கியமா உங்களுடைய திறமைக்கு மதிப்பும், மரியாதையும் உயர் அதிகாரிகிட்ட கிடைக்க போகுது. உங்களுடைய நடத்தையால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னா, அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள்,
வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது இனிமையை தரக்கூடிய மாதமா இருக்க போகுது. உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கு இல்லைங்களா? விருச்சிக ராசிக்காரங்களுடைய உழைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஈடு இணையே கிடையாதுங்க. இவங்களுடைய நிகர் அப்படின்னாக்க இவங்களுக்கு இவங்க தான். அப்ப மத்த ராசிக்காரங்கலாம் உழைக்கிறது இல்லையா? அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் ஓவரா வந்துட்டு வேலை மேல கருத்தும் கண்ணுமா இருப்பாங்க. முக்கியமா நல்லதோ, கெட்டதோ, "நீ என்னவோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு போ. என்னோட வேலைய நான் பார்த்துக்கிட்டு போறேனே." முக்கியமா பலன்களே இல்லனாலே பரவால்ல. அந்த வேலைய தொடர்ந்து டே பை டே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வேலை மீது அர்ப்பணிப்பு கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா இருக்கு. இந்த சமயத்துல விருச்சிக ராசிக்காரங்களே, ஒரு கடவுளுடைய அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நல்லதா தான் இருக்கு. ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்த இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க. இன்னும் நெறைய நல்ல விஷயங்கள நம்ம பகிர போறோம். ஓகேங்களா? விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் பலன்கள்னு கேட்டோம்னா, உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அடையறாங்க, அதெல்லாம் பொறுத்துதாங்க பலன்கள் சொல்ல முடியும். பொதுவா நம்ம ஜோசியம் பார்க்க போனோம்னாக்க, அவங்க எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அதுக்கான பலன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய பலன்கள மட்டும் பொதுவா சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லைங்க. உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, இந்த மாசத்துல எந்த கிரகம் மாற்றம் அடையுது, அது எல்லாமே எந்த நாள்ல மாற்றம் அடையுதுங்கிற வரைக்கும் தெளிவா பேசலாங்க. உங்க ராசிய பொறுத்தவரைக்கும் விருச்சிகத்துல விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுடைய ஆட்சி தாங்க விருச்சிகம் ராசி. உங்க ராசியில கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்க, சுகஸ்தானத்துல தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில அமர்ந்திருக்காரு. அடுத்த பஞ்சம ஸ்தானத்துல பாம்பு கிரகமான ராகு பகவானும், கலத்திர ஸ்தானத்துல பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. அடுத்த அஷ்டம ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு. பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவானும், புதன் பகவான் வக்ரகதியிலையும் இவருடன் சேர்த்து சுக்கிர பகவான். இவங்க 3 பேரும் கூட்டணியில பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க. அடுத்த லாபஸ்தானத்துல பாம்பு கிரகத்தின் இன்னொரு கிரகமான கேது பகவான் அமர்ந்திருக்காரு. அடுத்த கிரக மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல ஆல்ரெடி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/8/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் பாகிஸ்தானத்துல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்த வரக்கூடிய 16/8/2024 அன்னைக்கு நவகிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாகிஸ்தானத்துல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற போறாரு. அடுத்த 26/8/2024 அன்னைக்கு 2 கிரகங்கள் இடமாற்றம் ஆக போறாங்க. அதாவது சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு. இவருடன் சேர்த்து செவ்வாய் பகவான் அதே நாள்ல களத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாரு. ஆல்ரெடி அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் கூடியிருக்காரு. மேலும் இந்த மாசத்துடைய இறுதி நாள்னு சொல்லக்கூடிய 31/8/2024 அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற போறாருங்க. இதன் அடிப்படையை வச்சு பாக்குறப்ப பலன்கள்னு பார்த்தோம்னா, தனது நேர்மையால வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களே, இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் ஏத்த மாதிரி ஒரு அமைப்பு தான் காணப்படுது. சில தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளும் உங்களுக்கு சாதகமான பலனை தாங்க கொடுக்க போகுது. விரும்பியது கிடைக்கும். அதே நேரத்துல அதற்காக கொஞ்சம் கூடுதலா முயற்சி செய்யணும். கூடுதலா உழைக்க வேண்டியும் இருக்குங்க. ஆனா உழைப்புக்கு ஏத்த பலன் உண்டு. உங்களுடைய பயணங்கள்ல இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் விலகும். மனசுல ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட அனுகிரகம் பண்ணுங்க. அடுத்ததா வாய்க்கு ருசியா சாப்பிடக்கூடிய காலகட்டங்க. ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னாக்கா விரும்பி சாப்பிட முடியாம, அதுக்கான நேரமும் கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா? அந்த நிலை மாறும். நிம்மதியா வாய்க்கு ருசியா திருப்தியா சாப்பிட போறீங்க. அடுத்ததான் உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கட்டுங்க. நேரத்துக்கு உணவும் நல்ல தூக்கமும் உங்களுக்கு அத்தியாவசியங்க. மேலும் ஒரு சிலருக்கு வீண் செலவுகளும் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால செலவு செய்யறப்போ கொஞ்சம் யோசிச்சு செலவு செய்யுங்க. அடுத்த தொழில்ல வியாபாரத்துல லாபம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இருக்குங்க. பணவரத்து சீராக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்கள் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வாடிக்கையாளர்கிட்ட அனுசரிச்சு செல்வது ரொம்பவே நல்லதுங்க. போட்டிகள் குறையக்கூடிய காலகட்டங்க. அரசாங்க பணிகள்ல இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்கள் ஏற்படுங்க. சக ஊழியர்களிடம் இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. அவங்களே உங்ககிட்ட சகஜமா பேசி பழகுவாங்க. மேல் அதிகாரிங்க சொன்ன வேலையை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. அந்த ஆர்வம் தான் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை வழியிலையும் அவங்களுடைய பேச்சு கேட்டு செயல்பட வேண்டிய காலகட்டங்க. அந்த செயல்பாடு தாங்க உங்களுக்கு பல விதங்கள்ல பலன் கொடுக்கும் இந்த காலகட்டத்துல. அடுத்த கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைங்கிட்டையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உறவுக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட உதவி கேட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுங்க. இதனால யாரையும் நம்பி ஒரு வேலையில இறங்காதீங்க. அவங்க உதவி செய்வாங்க இவங்க உதவி செய்வாங்க அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு எப்பவுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தாங்க. அடுத்ததான் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும்
நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கூடுதலான முயற்சிகளா இருக்குங்க. அந்த முயற்சிக்கு ஏத்த பலனும் கட்டாயம் உண்டு. நீங்க விரும்பிய காரியத்த விரும்பிய மாதிரி செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல பெண்கள் முக்கியமா கவனம் செலுத்தணுங்க. அடுத்த கலைத்துறையில கூட அன்பர்கள பொறுத்தவரைக்கும் வேலைக்கு தவறாம உணவு உண்றது ரொம்பவே நல்லது. தொழில்ல திடீர் போட்டிகள் இருக்கும். வீண் வாக்குவாதங்கள் வந்துச்சு அப்படின்னாக்க, அந்த இடத்த விட்டு தயவு செஞ்சு நகர்ந்துடுங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. யாரோ 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கும் சேர்ந்து அந்த பிரச்சனை வந்து தலை மேல ஏறிக்கும். சோ எங்கேயுமே வந்து வீண் வாக்குவாதம் நடக்குது, சண்டை சச்சரவு நடக்குது அப்படின்னாக்கா, அந்த இடத்த விட்டு நகர்றதே விருச்சிக ராசிக்கு ரொம்பவே நல்லது. மேலும் நீங்க மன நிறைவோடு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, கூடுதலா உழைக்க வேண்டியிருக்குங்க. அதுதான் அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் அதிகம் பணியாற்றுவதால உடல் சோர்வடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்கா, அந்த வேலைய வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்ல நான் செஞ்சுதான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதினாலும் அது நமக்கு பிரச்சனைய தான் கொண்டு வந்து சேர்க்கும். பழைய பிரச்சனையும் சேர்ந்து தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாணவர்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரிங்க, எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது ரொம்ப நல்லது. கல்வியில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூடுதல் கவனம் தேவை. முக்கியமா சக மாணவர்கள்கிட்ட கவனமா இருங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது விருச்சிக ராசியுடைய பொது பலன்கள். நிறைய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமா தான் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனம் இருந்தா போதும். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது குடும்பத்துல இருந்து வந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையேயும் ஒருவருக்கு ஒருவர் வந்து புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகும். உங்களுடைய புத்தி சாதுரியத்தால பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. தாய் வழி உறவுகள் மூலமும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சோ விசாகம் நட்சத்திரத்துக்கு ரொம்பவே அமோகமா இருக்கு. அடுத்த அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் தடைப்பட்டிருந்த காரியங்கள்ல தடைகள் நீங்கி அந்த காரியம் விறுவிறுப்பாக நடைபெறுங்க. பணவரத்து அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த தடைகள் விலகும். உங்களுக்கு தேவையான பண உதவியும் கட்டாயம் கிடைக்குங்க. அடுத்த கேட்டைம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்குங்க. எந்த ஒரு காரியத்திலையும் தெளிவான முடிவு எடுக்க முடியாம ஒரு குழப்பம் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். பின்னர் அது சரியாயிடும். சொன்ன சொல்ல காப்பாத்த கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்குங்க. இருந்தாலும் அந்த சொன்ன சொல்ல நிச்சயம் காப்பாத்தி அதன் காரணமா உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடுங்க. உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகளை சமாளிச்சு முன்னேறக்கூடிய காலகட்டங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு பல விதங்கள்ல ஏற்றத்தை தான் கொடுத்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல இரக்கம் இருந்தாலும் அதையும் சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்குங்க. கடவுளை அனுகிரகம் பண்ணுங்க. முக்கியமா முருகப்பெருமானோட வழிபாடு உங்களுக்கு பல விதங்கள்ல பலன்களை அள்ளி தரும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்க அனுதினமும் கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து போகும். ஓகேங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க. சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா வரக்கூடிய 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். எங்கும் கவனம், எதிலும் கவனம். வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. வண்டி வாகனத்துல போறப்ப கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய 22, 23 இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தோம்னா பவளம் அணிய அதிர்ஷ்டம் உண்டாகும். அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டமான நிறங்களா இருக்கிறதுனால. அடுத்து தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா நீலம் மற்றும் பச்சை நிறத்தை தவிர்த்திடுங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது முன்னாடி நான் சொன்ன கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறதுனாலையும் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுனாலையும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய வழிபாடுடன் சேர்த்து உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்குங்க. இன்னும் கூடுதல் விவரமா பார்த்தோம்னா, பரிகாரம் அப்படிங்கிறது ஏதாவது செய்யணும் இல்லையா? முக்கியமா அனாதைகளுக்கு உதவி செய்யுங்க. இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க. முக்கியமா கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய புண்ணியம் உங்களுடைய கணக்குல சேர்றப்போ உங்களுடைய கஷ்டங்கள், தடைகள், தாமதங்கள், வாழ்க்கை இருளடைஞ்சு போச்சு. நான் எது செஞ்சாலே வந்துட்டு அது தப்பாவே முடியுது. நான் என்ன பேசினாலும் அத தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. தேவையில்லாத வம்பு வழக்கு என்னை தேடி வருதுன்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் உங்களுக்கு பல விதங்கள்ல பலன் கொடுக்கும். முக்கியமா ஒரு வெளிச்சமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க. பௌர்ணமி நாள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய குளுமையான வெளிச்சம் மாதிரி உங்க வாழ்க்கை பிரகாசிக்க போகுது. இத மட்டும் செஞ்சு பாருங்களேன். இவ்வளவுதாங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்த மட்டும் கரெக்ட்டா விருச்சிக ராசி ஃபாலோ பண்ணிட்டுனாவே போதும். எல்லா விஷயங்களிலும் இருந்தும் உங்கள பாதுகாத்து ஒரு இனிமையான வாழ்க்கைய வாழ முடியும். சகலமும் சௌபாக்கியங்களாக உங்களுக்கு அமைய நானும் அந்த முருகப்பெருமானுகிட்ட மனசார வேண்டுதல வச்சுக்கிறேங்க. ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறட்டுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் அந்த வானை தொடட்டும். உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறட்டுங்க. வாழ்க வளமோடு.
இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க, நம்முடைய சாய் முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்க. தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க. வாழ்க வளமுடன்.